இங்க சில கொலைக்காரனுங்க ரெண்டு சின்ன பசங்களை கொலை பண்றதுக்காக பெரிய பெரிய அட்வான்ஸ்டான மிஷின்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அவங்க வீட்டு பக்கத்துல இறங்குறானுங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம அந்த ரெண்டு சின்ன பசங்களும் வீட்டுக்குள்ள உட்காந்து அமைதியா எதையோ வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கொலைக்காரனுங்க வீட்டுடைய டோர் கிட்ட வந்த உடனே வீட்டுல அவங்க அம்மா செட் பண்ணி வச்சிருக்கிற செக்யூரிட்டி அலாம் அடிக்க ஆரம்பிக்குது. அலாரம் அடிச்சது மட்டும் இல்லாம சேஃப்டி ரூமுக்குள்ள போக சொல்லி ஏதோ ஒரு வாய்ஸ் கூட வருது. இதெல்லாம் கேட்டு அந்த ரெண்டு சின்ன பசங்களும் நம்ம அம்மா நம்ம கிட்ட ஏதோ பிராங்க் பண்றாங்க போலன்னு நினைச்சுக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த கொலைக்காரனுங்க அவனுங்க வச்சிருந்த பெரிய பெரிய மிஷின்லாம் வச்சு அந்த வீட்டுடைய டோரையே உடைச்சிக்கிட்டு உள்ள வந்துடுறானுங்க. அப்போ உடனே என்ன ஆகுதுன்னா அந்த ரெண்டு சின்ன பசங்களுடைய ஃபேஸும் அப்படியே ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சு அங்க இருந்து ஒரு சீக்ரெட் டோர் ஓபன் ஆகுது. ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள அவங்களுடைய டாக் தான் ஓடி போய் உட்காரும். அதை பார்த்து இவங்களும் பின்னாலேயே ஓடி போய் உட்காந்துப்பாங்க. உட்காந்து அடுத்த செகண்டே இவங்க மூணு பேருமே மிலிட்டரி பங்கர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து விழுறாங்க. உள்ள இருக்கிற டிவில அந்த பசங்களுடைய அம்மா வந்து இங்க இருக்கிற சர்வைவல் எக்யூப்மெண்ட் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா அந்த ரெண்டு பசங்களும் அவங்க சொல்ற எதையுமே நம்பவே மாட்டாங்க. அவங்க அம்மா அவங்க கிட்ட பிராங்க் பண்றாங்க போலன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்ப திடீர்னு அவங்களுடைய டாக் அவங்க உங்களை பிராங்க்லாம் பண்ணல, அவங்க சொல்றது உண்மைதான் சொல்லிட்டு அந்த பசங்க கிட்ட பேசுது. அதை பார்த்த உடனே அந்த ரெண்டு பசங்களும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த டாகும் அவங்க அப்பா அம்மாக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் தானா. அதே நேரத்துல மேல அந்த கொலைக்காரனுங்க அந்த இடத்தை கண்டுபிடிச்சிடறானுங்க. கண்டுபிடிச்சு அதுக்குள்ள ஒருத்த வந்து உட்கார்றான். அடுத்த செகண்டே ஒரு பெரிய ஸ்ப்ரிங் அப்படியே அவனை வெளியில தூக்கி வீசிடுது. அதனால அவனுங்க பயங்கர கோவப்பட்டு அவங்களுடைய அந்த அட்வான்ஸ்டான மிஷினை கையில எடுத்து ஆன் பண்ணி அந்த சுவரையை அப்படியே உடைச்சு சுக்குள் நூறு ஆக்கிடுறானுங்க. இப்பதான் அந்த ரெண்டு பசங்களுக்கும் அவங்க அம்மா சொல்றதுல நம்பிக்கை வந்து அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அவங்க சொல்ற ஒரு சேர்ல போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே அந்த ரெண்டு சேரும் அப்படியே பயங்கர ஸ்பீடா அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுது. இப்ப அந்த கொலைக்காரனுங்களும் அந்த பங்கருக்குள்ள வந்து பாக்குறாங்க. பார்த்தாங்க யாருமே இல்ல. அப்ப அந்த இடத்துல ரெண்டு ஓட்டை இருக்கிறத பார்த்துட்டு அது பக்கத்துல வரானுங்க. அடுத்த செகண்டே பார்த்தா அந்த ரெண்டு பசங்க உட்கார்ந்து இருந்த சேரம் இப்போ ஒரு ராக்கெட்டா மாதிரி அப்படியே வீட்டையே பொளந்துக்கிட்டு வெளியில பறந்து போயிடுது. அதை பார்த்து அந்த கொலைக்காரனுங்க அப்படியே வாயடைச்சு போயிடுறானுங்க.